நன்றி. சரி, நம்ம இந்த நாள்ல ஆராதனைக்காக இன்னைக்கு நம்ம ஆண்டோடைய வார்த்தைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாளிலே ஆண்டவரே உடைய சமூகத்துக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. கோடி ஸ்தோத்திரம். உங்க கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரை எங்களை மறைத்து கொள்ளுங்கப்பா. பேசுகிறது நாங்கள்ல ஆண்டவரை, எங்களை மறைத்து நீங்க தான் பேசுறீங்கப்பா. உங்க கரத்தில் இந்த நேரத்தை ஒப்பு கொடுக்கிறோம். ஜீவனுள்ள தேவன் எங்களுடைய ஆவியில நிரப்பி தொடர்ந்து எங்களை நடத்துங்க. கேட்கிற இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் ஆண்டவர் எல்லாவற்றிலும் ஐயா சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஐயா விடுதலையும் ரட்சிப்பையும் தந்து தொடர்ந்து நடத்துங்க ஐயா. இயேசுவின் வல்ல நாமத்துல வேண்டி கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன், ஆமீன், ஆமீன். தேங்க்யூ லார்ட். சரி, இன்னைக்கு நம்ம இந்த வேதத்துல யோவான் எழுதின சுவிசேஷத்துல 2வது அதிகாரத்தை இன்னைக்கு நம்ம தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். நம்ம நல்லா ஒவ்வொரு நாளும் இயேசுவை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். இயேசு யாரு, எப்படியாப்பட்டவரு, என்னத்துக்கு வந்தாரு, என்ன செஞ்சாரு அப்படின்னு எக்ஸாம்பிள் இயேசு தான் நம்ம வாழ்க்கையில. வேற யாரையும் நம்ம பார்த்துக்கிட்டு இவங்க நல்லா இருக்காங்களா, இவங்களுடைய வேலையெல்லாம் நல்லா இருக்கு, நல்லா அறிவா இருக்காங்க, ஞானமா இவங்களை பின்பற்றுவோம் அப்படிலாம் மனுஷனெல்லாம் நம்ம பின்பற்றக்கூடாது. நாட் யூஸ் அதெல்லாம். ஆனா நம்மளுக்கு இயேசு தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான், அல்பாவும் அவர் தான், ஒமேகாவும் அவர் தான். அவரைத்தான் நம்ம பார்க்கணும். நம்ம கண்கள் அவரைத்தான் எப்போதுமா நோக்கி பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். என்ன சொல்லுது வேதம்? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்க. நம்ம ஏதாச்சும் பார்க்குறோம், கடைகள் எல்லாம் சாப்பாடுறோம், ஜோக்கா இருக்கும், கலர் போட்டு எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அப்புறம் பழங்கள்லாம் பார்த்தா ஐயோ இந்த பழம் சாப்பிடலாமா, இது ருசியா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், காசை கொடுத்து வாங்குவோம். நேற்று நான் ஒரு கடைக்கு போனேன். ஏன்னா நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளா சொல்றேன். ஒரு கடைக்கு போனேன், பழக்கடை. சரி, அங்கே என்னது மங்கிஸ்தீன் வச்சிருந்தாங்க. அப்போ நான் என்ன செஞ்சேன், மங்கிஸ்தீன் பைக்குள்ள போட்டுட்டு ஒரு பழத்தை நான் அமுத்துனா அது ரொம்ப குழியா போச்சு. குழியா போனேன்னா என்ன செஞ்சேன், சரி இதை நம்ம டேஸ்ட் பண்ணலான்னு சொல்லி கையில் வச்சுக்கிட்டேன். அதை உடைச்சி சாப்பிட்டு பார்க்கலாம் பழம் எப்படி இருக்குன்னு. அவன் சொல்லிட்டா, அந்த 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 வியாபாரம் பண்ற சொல்லிட்டா, பழத்தை இவ்வளோ போடு நீ அப்படின்ட்டா. நம்ம நிறுத்துக்க, நீ பழத்தை இவ்வளோ போடுன்னு சொன்னான். நான் சொன்னேன், என்னது, நாங்கள் எவ்வளோ காசு கொடுத்து வாங்குறோம் பழத்தை, நான் உங்ககிட்ட வாங்கிட்டு பழம் நல்லா இல்லைன்னா நீ மாத்துவியா என்கிட்ட? நான் டேஸ்ட் பண்ணி பார்க்கறது இல்லையா ஒரு பழம்? ஏன்னா இப்படி பேசுறேன். நான் அவள்கிட்ட கேட்டேன், நான் நியாயமா தானே கேட்டேன், நான் நீதியா கேட்கல. நான் நிறைய கடைங்களை நான் போய் பழம்லாம் வாங்கினேன்னா நான் டேஸ்ட் பண்ணுவேன், அது என்னோட பழக்கம். அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும்ல. சம்டைம் நல்லா இருக்காது, அப்ப என்னத்துக்கு நம்ம காசு கொடுத்து வேஸ்ட் அதை வாங்கணும்? அப்ப நான் சொன்னேன், அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. இல்ல எங்க பாஸ் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி சாப்பிட விடாத, நீ அப்படியே அலைஞ்சு பார்த்து கொடுத்துட்டு அப்புறம் அவங்க சாப்பிட்டுட்டோம், நீ முதல்ல சாப்பிட விடாதேன்னு பாஸ் சொன்னானா. உன் பாஸ் எங்கன்னு கேட்டேன். பாஸ் எங்க இருக்கிற பாருங்க, சாப்பிட்டோன்னே எங்கே போயிடும், அது எங்கே போயிடும். அதுக்கே நம்ம டேஸ்ட் பண்ணி வாங்குறதா இருக்கு இல்லையா? அப்ப ஆண்டோட வார்த்தையை டேஸ்ட் பண்ண சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 34 தானே, கர்த்தருடைய வார்த்தையை நீங்க நம்ம என்ன செய்யணுமா, ருசிக்கணுமா. அவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கணும், அதை ருசித்து பார்க்கணும். கர்த்தர் எப்படியா பட்டவர்னே சொல்லுங்க, கர்த்தர் எப்படியா பட்டவர்னு ருசிக்க சொல்லுது. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாரு, அப்பதான் உனக்கு தெரியும் மத்த அன்பெல்லாம் பொய் பொழின்னு. நம்ம சுத்து வட்டத்தில் இருக்கிறவங்க எல்லாம் பாருங்க, சில நேரம் எல்லாமே கீழ்படிவாங்க, சில நேரம் நம்ம பேசுறது எழுத்து நிற்பாங்க.
உண்மையா உண்மையா? நான் அது ஒரு எக்ஸாம்பிளா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நேற்று கூட என்னோட பிரதர், என்னோட கடைசி தம்பி, நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மாவுக்கு 10 பிள்ளைங்க, ஆனால் 9 பேர் இருக்கிறோம். அப்போ என்னோட கடைசி தம்பி, அவன் மேலே எனக்கு ரொம்ப அன்பு பாசம்லாம் ரொம்ப. ஸோ நல்லா படிக்கிற பையன். அவன் வந்து நேற்று எனக்கு நான் ஃபோன் பண்ணேன், என் தம்பிக்கு, என்னடா ரொம்ப நாளாக எனக்கு ஃபோன் பண்ணலையே, எப்படா இருக்க, உனக்காக அண்ணாடு நான் ஜெபம் பண்ணுவேன்டாயா, நான் அவன்கிட்ட சொல்கிறேன், உனக்கு உன்னோட சாட்சியரை எங்கேயும் சொல்லுவேன்டாயா. ஏன்னா அவன் மறித்து பிழைத்தான். ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி அவனோட ரத்தம் உறைஞ்சி போச்சு. அவன் உடனே ஹாஸ்பிட்டல் போகலாம், அவன் அப்படியே நல்லா மாதிரி இருந்துட்டான். ஆனா உள்ளுக்கு அப்படி பயங்கரமா பட்டு எல்லாம் ரத்தம்லாம் உறைஞ்சி போய் மூச்சு பேச்சு இல்லாம ஆயிட்டான். போய் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனோடனே சின்ன ஹாஸ்பிட்டல் சொல்லிட்டாங்க, ஐயோ வேணாம், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நீ பெரிய ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க, கோலாலம்பூர் ஹாஸ்பிட்டல் கொண்டு அங்க போய் அவனும் சொல்லிட்டானுங்க, எங்களால் ஒன்றும் செய்ய, ரத்தம் உறைஞ்சிட்டா ஒன்றுமே செய்ய முடியாதுயா. உண்மையா இல்லையா? ரத்தமே கொஞ்சம் ஓடுறது கொஞ்சம் குறைஞ்சாலே நமக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணுது. ரத்தமே உறைஞ்சி போச்சுன்னா எப்படி இருக்கும்? எல்லாம் உறைஞ்சிருச்சு. அவனும் சொல்லிட்டானுங்க, எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்க ஏதோ செய்யறோம்னா நீங்க கடவுளை வேண்டிக்கிங்க, அது பிழைக்கிறது கடவுளை சித்தன்ட்டான். அப்புறம் ட்ரை பண்ணிட்டாங்க. ஒரு 4-5 நாளா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறான், கொண்டு ஐசியூ வார்டில் போட்டாங்க. மூச்சே வரல அவனுக்கு, செத்துட்டான். அவன் உயிரெல்லாம் போயிடுச்சு. எனக்கு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்து இந்த மாதிரி தம்பி ரொம்ப சீரியஸு, செத்து போயிடுவானா வந்து எல்லாம் பார்க்க சொல்லிட்டாங்க டாக்டரு. ஐயோ, அதை கேட்டதுல எனக்கு நிம்மதியே இல்லை. அப்படியே பண்ணிக்கிட்டே இருக்கேன். அத்தனைக்கும் நான் அப்போ குளித்து கூட நான் வரல, வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன். நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஆண்டவரே என்ன ஆண்டவரே இப்படி ஒரு செய்தியா இருக்கு, ஐயோ ஆண்டவரே மன்னிச்சிருங்கப்பா, அவன் குற்றம் குறையெல்லாம் மன்னிங்க ஆண்டவரே, அவனுக்கு புது ஜீவனை கொடுங்க ஆண்டவரே. நான் கேட்ட இந்த செய்தி நாங்க போய் பார்க்கும் போது அவன் அப்படி இருக்கவே கூடாது. நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட. நாங்க அவனை போய் பார்க்கும் போது அந்த ஐசி வார்டில் அவன் சாவு பொழைக்க செத்துட்டான்னு சொல்றாங்களே, நல்ல உயிரெல்லாம் போயிடுச்சுன்னு, அவன் செத்துருவான், டோட்டலா கொஞ்சோண்டு தான் இருக்கு, வந்து எல்லாம் பார்க்க சொல்லுன்னு சொல்லிட்டாங்களே. இந்த வார்த்தை ஆண்டவரை கேட்டுறது நிம்மதி இல்லை எனக்கு. நீங்க தான் உதவி செய்யணும், அவனுக்கு ஜீவனை கொடுக்கணும். நீங்க நாளைக்கு நான் போய் பார்க்கும்போது அந்த ஐசி வார்டெல்லாம் பார்க்கவே கூடாது, அவன் சாவு பொழைக்க பார்க்கவே கூடாது, அவனை நார்மல் வார்டில் நான் பார்க்கும்படி நீங்க செய்யுங்க ஆண்டவருன்னு அந்த நேரத்தை எனக்கு டெலிஃபோன் தொடர்பு வந்து விடவே ஜாமன் அவனை போய் மறுநாள் காலையில நான் ஹாஸ்பிட்டலில் கோலாலம்பூர்ல போய் நான் ஹாஸ்பிட்டல் இறங்கணும்னு என்ன திரும்ப செஞ்சேன், ஓடுற அந்த ஐசி வாட்டுக்குள்ள கத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கா, கத்தர் அதை சாட்சி கேட்டுருக்காரு. ஓடி போய் அவனை தம்பியை பார்க்க ஓடுறேன். செத்து போயிட்டால அவன், கொஞ்சோண்டு இதுதான் இருக்காது, எல்லாம் வந்து பார்த்துருங்க சாவறதுக்குள்ளன்ட்டான், முழுசா உயிர் முடியறதுக்குள்ள வந்து பார்த்துருங்கன்ட்டாங்க. நான் ஓடிக்கிட்டே இருக்கேன், இங்கிட்டு ஒரு குரல் கேட்குது சைட்ல, அது நார்மல் வார்டு. பேர் தம்பி கூப்பிடுறான், பாப்பா பாப்பா. என்ன வந்து வீட்டுல என்ன செல்லமா பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. என் பேர் லூயிஸ் மேரி, ஆனா எங்க வீட்டுல என்ன செல்லமா எல்லாருமே என்ன பாப்பா பாப்பான்னு தான் கூப்பிடுவாங்க. அப்ப என் தம்பி என்ன கூப்பிடுறான், பாப்பா பாப்பான்னு. நான் ஓடிட்டு என்னோட என்ன எங்க குரல் கேட்குறது பாக்குறேன், என் தம்பி நார்மல் பெட்ல உட்கார்ந்து இருக்கிறான். எப்படியா பட்டுங்க நம்ம ஆண்டவரு. அப்போ என்னோட எங்க உட்கார்ந்து இருக்கு, எப்படா நான், ஐயோ அது ஏன் கேட்கிற ஒரு கதை. நேற்று 4 மணிக்கு மேல ஒரு டாக்டர் வந்தார் விசிட்டிங்க்கு. வேற நான் இங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோடனே ஆண்டவர் வேலையை செய்துட்டாரியா. கோலாலம்பூர் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஊழியக்காரங்க அனுப்பிட்டு இருக்கிறாரு. அந்த ஊழியக்காரர் என்ன செஞ்சிருக்காரு, எங்க அம்மா அப்பாவும் அழுதுட்டு இருக்காங்க, பையன் செத்துட்டானே, நல்ல உயிரை போச்சு, அம்மா அப்பா அவன் வார்டில் வெளியே அழுதுகிட்டு இருக்கிறாங்களாம், பையன் செத்து போயிட்டானே நாங்க என்ன பண்றது. அவர் வந்து கேட்டிருக்காரு, என்னம்மா ஏன் அழுதுட்டு இருக்கீங்க, என் மகன் அப்படி நல்ல உயிரெல்லாம் போயிடுச்சியா, எல்லாரையும் வந்து பார்க்க சொல்லிட்டாங்கன்னு அம்மா அழுதுட்டு சொல்லிட்டு இருக்காங்க. சரிம்மா எந்த வார்டுமா, போய் கொண்டு போய் காமிச்சிருக்காங்க. அவன் செத்து பாரு. அவரு அந்த ஊழியக்காரர் கூப்பிட்டுட்டே இருக்காராம், அவன் பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுறாரா, மூச்சு இல்லை பேச்சுமே இல்லை, உயிரெல்லாம் போயிடுச்சு அவனுக்கு, செத்து போற படுக்கையில கிடக்குறான். அந்த பாஸ்டர் ஒரு ஜெபம் பண்ணிட்டு 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 அவனை பேரை சொல்லி சொல்லி கூப்பிடுறாராம். ஒரு 10 தடவைக்கு மேலதான் அவனுக்கு அந்த தெளிவு, அந்த ஆண்டவர் எடுத்து போன ஜீவனை கொடுத்துருக்காரு. அப்புறம் அப்படி பார்த்துருக்கான் அவன்கிட்ட கேட்டு. அப்போ அந்த பாஸ்டர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவனை ஜெபம் பண்ணி, ஐயா கர்த்தர் நீ மறிச்சிட்ட, உயிர் போயிடுச்சு, நான் இவ்வளோ நேரம் உனக்காக ஜெபம் பண்ணையா,
கர்த்தர் பாரு உனக்கு ஜீவனை கொடுத்துருக்காரு, நீ கர்த்தருக்கு சாட்சியா இருன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு அவர் போயிட்டு எந்த 4 மணிக்கு மேல எனக்கு செய்தி வந்து ஒரு 11 மணி போல காலையில அவரை ஜெபம் பண்ண ஆண்டர் அங்க வேலையை செஞ்சிருக்காரு. பார்த்தீங்களா ஆண்டர் எப்படி பட்டவர் பார்த்தீங்களா? அவன் சொல்றான் எனக்கு நல்லா அப்ப வந்து ஐசியூல செத்து கிடத்த பையன் பாச ஜாப் பண்ணி ஜீவன்லாம் வந்துட்டோன்னே போறது இங்கிட்ட ஓடுறது அங்கிட்ட ஓடுற மாதிரி இருக்கும். ஐசி வாட்டுக்குள்ள கிடக்கிற பையன் எல்லாம் நர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, என்னையா சீஸ் செத்து போயிட்டு கடந்த பெட்டில் என்ன நல்லா நடக்கிற ஓடுற. அப்ப அவன் சொல்லியிருக்கான், இல்லை ஒரு பாஸ்டர் வந்தாரு எனக்கு ஜெபம் பண்ணாரு, எனக்கு ஜீவன் கொடுத்துட்டாரு ஆண்டவரேன்னு. ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம்னு சொல்லி அப்புறம் பெட்டு விடிய காலம் வர 4-5 மணிக்கு பெட்டை கொண்டாந்து மாற்றி போட்டிருக்கான் நார்மல் பெட்டுக்கு. நான் இங்க இருந்து என்ன ஜெபம் பண்ணேன், நான் போய் அவனை நார்மல் பெட்டில் தான் நான் பார்க்கணும் ஆண்டவரே, நீங்க அதிசயத்தை செஞ்சே ஆகணும், அவனை நான் கேள்விப்பட்ட மாதிரி நான் அவனை பார்க்கவே கூடாதுன்னு அழுந்து ஜெபம் பண்ண. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்காரு. அப்போ பார்க்கும்போது அவன் சந்தோஷப்படுறான். ஜெபம் பண்ணேன் ஐயா, நேற்று உனக்கு இவனு இந்த மாதிரி நார்மல் பெட்டில் பார்க்கணும் தான் நான் ஜெபம் பண்ணேன், நான் கூட பாரு அதை நான் ஒன்று வந்து ஒரே அந்த ஐசியூல பார்க்க ஓடி வரேன், நீங்க வந்து கூப்பிட்ற கர்த்தர் எப்படியாப்பட்டவர் என்பது. அப்படி அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அப்ப நேற்று நான் அவர்கிட்ட சொன்னேன், ஐயா உனக்கு உன்னோட சாட்சியை நான் எங்கேயும் சொல்லிக்கிட்டு இருப்பேன்டா ஐயா அப்படின்னு. அவன் பேசியிருக்கும் போது நான் சகோதரனோட மகளுக்கு திருமணம் நடக்குது, திருமணத்துக்கு நான் போக முடியல. அப்போ அவர் சொன்னா, நீ ஏன் திருமணத்துக்கு வரல, எல்லாம் வந்திருந்தாங்கல்ல, எனக்கு மேல கொஞ்சம் கோவம் தான், அதனால தான் நான் உனக்கு போக கூட எடுக்கலன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருந்தான். பாருங்க, எங்க சகோதரர்கள் தான், நான் ஒரு தாய் பிள்ளைங்க தான். ஆனா அவர் ஆண்டவர் பேசும்போது என் மக பக்கத்துல இருக்கிற அவனுக்கு என்ன ஆகுது, கோவம் வருது. என்ன மாமா அப்படி பேசுறாரு, உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாரா, எந்த சூழ்நிலைங்க போலன்னு தெரியுமா, அவர் என்ன இப்படி பேசுறாரு. நான் சொன்னேன், இல்லை அப்படிலாம் சொல்ல வேணாம், பரவாயில்ல, அவங்க என்ன சொன்னாலும் நம்ம மன்னிச்சுட்டு போயிடுவோம், அவங்க அறியல அதெல்லாம் சொல்றாங்க. ஐஸ்வா அப்படிதான் சொன்னாரு, சொல்லுங்க கல்வாரி சிலுவையில் அவர் அப்படி அடிச்சாங்களே, அவர் என்ன சொன்னாரு, அறியாம செய்யறாங்க மன்னிச்சிருங்கன்னு சொல்ல. நம்மளும் அப்படித்தான் சூழ்நிலைக்கு அப்படி ரொம்ப நம்ம என்ன செய்யணும், மன்னிச்சு மறந்து போயிட்டே இருக்கணும். சோத்திரம். சரி, இன்றைக்கு வசனத்துக்கு நம்ம போவோம். ஆண்டவர் நல்லவர். சரி, 2வது அதிகாரம் யோவான் 2வது அதிகாரம் படிச்சுட்டு வா ஜெரமி. 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஆமேன். இப்ப 3ஆம் நாளில கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு திருமணம் நடந்துதான். இப்போ நம்மளாம் ஃபேமிலியா இருக்கோம், எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஒரு மரணமானால் நம்மளுக்கு தெரிய வச்சிருவாங்க. ஒரு திருமணமா, ஒரு பிள்ளைக்கு வந்து ப்ரேயர் வைக்கிறாங்களா, அவளை பிறந்த நாளா, தெரிஞ்சவங்களாம் நம்மளை கூப்பிடுவாங்க தானே. போகுமா போக மாட்டோமா, தெரிஞ்சவங்க அவங்க, ஐயோ அவங்க கூப்பிட்டுட்டாங்க நம்ம போகணும்னு சொல்லி நம்ம என்ன செய்வோம், மதிப்பு கொடுத்து நாங்கள் போவோம். எங்க இருந்தாலும் கிளம்பிடுவோம், போயிட்டு வரணும். நேற்று சகோதரனோட மகளோட திருமணத்துக்கு நான் போக முடியல, ஆனால் அவங்கெல்லாம் வந்து நான் ஏன் வரல, எது வரல, என்ன சூழ்நிலை தெரியல, அவங்களுக்கு என் மேலே கொஞ்சம் ஆத்திரமா இருக்காங்க. நான் ஒரு ஊழியக்காரி வீட்டில், அவங்க நான் போனால் நல்லா ஜெபிச்சிருப்பேன், ஏதோ உனக்கு ஆனால் செய்ய சொல்லியிருக்கோம், நான் போக முடியல, அந்த திருமணத்துக்கு கோவிச்சுக்கிட்டாங்க பாருங்களேன். அப்போ நம்ம அந்த மாதிரி அழைக்கப்பட்ட பின்னால நம்ம அந்த விசேஷத்துக்கு போகலன்னா அவங்களுக்கு கோபம் வருது நம்ம மேல. ஆனா இந்த திருமண வீட்டுக்கு வந்து இயேசுவும் அவரோட தாயாரும் போயிருக்காங்களாம். அப்போ அந்த வீட்டுக்கு அழைப்பு வந்திருக்கு. இப்ப கூட நம்ம சொல்லுவோம், தெரிஞ்ச அழைச்ச திருமணம் நடக்குது, நம்ம ஊர்ல நடக்குது, நம்மகிட்ட சொல்லலாம். ஏன் நம்மகிட்ட அவங்க சொல்லல, பாரு நம்மள மறந்துட்டாங்க, பார்ப்போம், இன்னும் நாளைக்கு ஏதாவது கூப்பிட்டு நம்ம போகக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். அதே போலதான் அந்த திருமணத்துக்கு இவங்களை கூப்பிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டார் கூப்பிட்டனால அவங்க தாயாரும் இயேசுவும் போனாங்களாம் அந்த திருமண வீட்டுக்கு. திருமண வீட்டுக்கு போயிட்டாங்களா, போனோன்னே இயேசுவும் அவருடைய சீசரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அப்போ இயேசு கூட எப்போதும் சீசர்கள் இருப்பாங்கல்ல, 12 பேர் கூட இருக்கிறாங்கள,
அந்த சீசர்களும் போயிருக்காங்க இயேசுக்கு. அவங்களுக்கும் ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க. ஐயா கல்யாணத்துக்கு வாங்க, நீங்களும் வாங்க, உங்க சீசர்கள்லாம் கூட்டிட்டு வாங்க. அவரும் எல்லா தாயோட போயிருக்கிறாரு. போன இடத்துல அங்க என்ன நடந்துச்சுன்னா, அவங்க அம்மா வந்து சொல்றாங்க பாருங்க, திராட்சை ரசம் குறைவுபட்ட போது. இப்போ நம்ம எல்லாத்தையும் அழைச்சிட்டோம். என்னத்துக்கு அழைச்சோம்? வந்து புதுமண தம்பதிகளை ஆசீர்வதிச்சுட்டு மொய்யெல்லாம் கொடுப்பாங்களே, மொய்யெல்லாம் கொடுக்காம எங்க கல்யாணத்துக்கு போறது? மொய்யெல்லாம் கொடுத்துட்டு அவங்க கொடுக்குற ஆகாரத்தை சந்தோஷமா சாப்பிடும்போது என்ன குறைன்னு கண்டுபிடிப்பாங்க போறவங்க. நான் நிறைய காரியங்களை பார்த்துருக்கிறேன். ருசியா இருந்தால் நல்லா இருக்கு, ருசியா இருக்கு, நல்லா இருக்கு சாப்பாடு, இங்கே ஆர்டர் பண்ணியிருப்பாங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு பேசிக்குவாங்க சந்தோஷமா. அதுலேயும் ஏதோ ஒரு குறைனா, சாம்பார் நல்லாவே இல்லைலாம், அந்த கோழி பட்டிருக்காங்க, ஐயோ நல்லாவே இல்லை, இந்த ஆட்டிறைச்சி நல்லாவே இல்லை, சோறு குழம்பு போய் கிடக்குது, கல்யாண வீட்டுலன்னா இந்த மாதிரி ஆக்கியிருக்காங்க அப்படின்னு நிச்சயமா வந்தவங்க. ஏன்னா அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க, அவங்க பாரப்பட்டு வந்திருக்கிறாங்க. அப்புறம் மொய்யெல்லாம் கொண்டாந்து கொடுக்குறாங்க, மணமகளை ஆசீர்வதிக்கிறாங்க. அப்புறம் கடைசியா அவங்க கொடுக்குற அந்த சாப்பாடுல நல்லா இருந்தாதான் சந்தோஷமா சாப்பிட்டு வருவோம். நல்லா இருக்கு சாப்பாடு, பரவாயில்ல, எங்க ஆர்டர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம விசாரிச்சுட்டு வருவோம். நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, பயங்கர குறை ஓடும். அப்ப பாருங்க, அதே போலதான் இந்த திருமண வீட்டுல ஒரு குறை வந்துருச்சுங்க. பயங்கரமா கல்யாணம் தட்டப்பட்டெல்லாம் நடக்குது. அநேகர் வந்துட்டாங்க விருந்துக்கு. அந்த யூதர்களுடைய ஸ்பெஷல் வந்துங்க திராட்சை ரசம். அவங்க எதுனாலும் எந்த காரியம் நடந்தாலும் அவங்க வந்து அந்த திராட்சை ரசம் தான் அவங்க மெயினா முதல் கொடுப்பாங்க. அது அவங்களோட ஸ்பெஷல், யூதர்களோட ஸ்பெஷல் அந்த திராட்சை ரசம். அப்போ அந்த கல்யாண விருந்துல வந்து என்ன செய்வாங்களாம், முதல்ல திராட்சை ரசத்தை ஊற்றி கொடுப்பாங்களாம் எல்லாருக்கும். அந்த டேபிள்ல கூட வைப்பாங்க திராட்சை ரசம். அப்போ அவங்க அதை சுவைச்சுக்கிட்டு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே சந்தோஷமா களி கூர்ந்து போவாங்க. அது ரொம்ப மெயின். இப்போ பிரியாணி கூட நான் சொல்ல முடியாது, ஒரு மெயின் சாப்பாடு என்ன கல்யாணத்துல, மலேசியா கல்யாணத்துல நிறையா பிரியாணியா. ஸோ அந்த யூதர்கள் மத்தியில அவங்களுக்கு சிறப்பை கொடுக்கறது அந்த திராட்சை ரசம். அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். அது இல்லைன்னா அவங்க மானமே போன மாதிரி. அப்படி ஒரு காரியம் அந்த திருமண வீட்டில். அப்புறம் அவங்க அம்மா என்ன செஞ்சாங்க, அழைக்கப்பட்ட வீடு நல்லா தெரிஞ்சவங்க வீடு தானே. அப்போ எல்லாம் போய் பார்த்துட்டு எல்லாம் கவனிச்சுட்டு சாப்பாடெல்லாம் பார்த்துட்டு அப்படி வந்துருக்கும் போது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு திராட்சை ரசம் குறைவுபட்டுருச்சு, இவ்வளோ பேர் இன்னும் சாப்பிடாம இருக்கிறாங்களே, ஐயோ அவங்களாம் வந்து பஞ்சில் உட்காந்து திராட்சை ரசம் இல்லைன்னா ஐயோ அவமானமா போயிருமே இந்த வீட்டாருக்கு, ஐயோ என்ன செய்வாங்க. அவங்க அம்மா அப்படியே பேதலிச்சுட்டு போட்டு போய் என்ன செய்யறாங்க, இயேசுகிட்ட சொல்றாங்க பாருங்க. படிமா. அதற்கு திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றாள். ஆமென். இது ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு இது. நினைச்சுக்க, அந்த காலம் ஒரு கல்யாணம் தானே, ரொம்ப பேர் அப்படித்தான் நினைப்பாங்க. நிறைய பேர் அங்க செய்தி கேட்டிருப்பாங்க. இன்னும் நம்ம அதை அப்படி நினைக்க கூடாது. பாருங்க, அவங்க அம்மா வந்து சொல்றாங்க, மகனே திராட்சை ரசம் குறைய போதுறையா அப்படின்னு. அவங்க அதை ஏன் வந்து இயேசுகிட்ட சொல்லணும், நீங்க சொல்லுங்க, நான் உங்களையே கேட்கறேன். ஏன் இயேசுகிட்ட வந்து திராட்சை ரசம் குறைஞ்சிருச்சுன்னு ஏன் அவங்க வந்து சொல்றாங்க? ஏன் இயேசுகிட்ட வந்து சொல்றாங்க? மகன்கிட்ட எவ்வளோ பேர் இருக்காங்களா சாப்பிடாம கொள்ளாம அங்க நின்றுக்கிட்டு. அவங்க அம்மா எந்த நம்பிக்கையில் வந்து இயேசுகிட்ட அதை சொன்னாங்க? என் மகன் அவன் சகலத்தையும் செய்ய வல்லவன், நான் இந்த பையனை எப்படி பெத்த சொல்லுங்களேன். இப்போ உங்க என்ன வந்து என் பிள்ளை எப்படி பண்ணுச்சுன்னா நான் சொல்லுவேன் எப்படி பிறந்துச்சுன்னு எனக்கு தெரியும்.
உனக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனா இயேசு எப்படி பிறந்தார் என்பது அவங்க தாயாருக்கு தான் தெரியும். உண்மையா இல்லையா? இயேசு எப்படி பிறந்தாரு? எல்லா பிள்ளைங்க போலயே பிறந்தாரு? ஒரு கன்னி பெண்ணா இருந்தாங்க. திருமணம் நிச்சயம் பண்ணி இருந்துச்சு மரியாளுக்கு. யோசேப்பு கூட நிச்சயம் பண்ணி இருந்துச்சு. கன்னி பெண், பரிசுத்தமானவ. ஒரு தூதன் ஒரு நாள் வந்து சொல்றான், நீ பாக்கியவதி, கிருபை பெற்றவள். எப்படி சொல்றான்? நீ பாக்கியவதி, நீ கிருபை பெற்றவள். இதோ நான் உனக்கு ஒரு குழந்தைய வயிற்றுல கொடுக்கிறேன். அந்த குழந்தைய பத்தி எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியாத, ஆவியில, பரிசுத்த ஆவியிலே உனக்கு ஒரு நான் குழந்தைய கொடுக்கிறேன். அதை நீ சுமக்கரலா இருக்கணும்னு சொல்லி கர்த்தரிடத்திலிருந்து ஒரு அழைப்பு வந்துச்சுங்க மரியாளுக்கு. எத்தனை பேருக்குங்க இந்த காரியம் நடந்திருக்கு? மரியாள் ஸ்பெஷல் லேடி. அவங்க வந்து தெய்வம் இல்ல, அவங்க வந்து கிருபை பெற்றவளை வாழ்கன்னு சொல்லிதான் தூதன் அவங்கள கூப்பிடுறாரு. அவங்க வந்து ஒரு விசேஷமான ஒரு லேடி. ஆனா ரொம்ப பேர் மாதா வந்து தெய்வமா கும்பிடுறாங்களே. ஓ, மாதா இல்லாம நாங்கள் மாதான்னு என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க மாதாவுக்காக வேண்டி. ஆனா மாதா இஸ் நாட் காட். ஆனா உலகத்தையே ரட்சிக்கக்கூடிய, உலகத்தையே ஆவியானவருக்குள்ள கொண்டு வரக்கூடிய அபிஷேகம் பெற்ற ஒரு பிள்ளையதான் கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்காரு. சோத்ரா. எல்லாம் நினைச்சிருப்பாங்க, என்ன ஒண்ணுமே புரியல. அவங்க வந்து சொல்றாங்க, திராட்சரசம் முடிவு போதுறாயா, பாத்துக்கடா. அதுக்கு அவரு என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்னன்றாரு அந்த நேரத்துல தாய. ஏன்னா அவர் ஆவிக்குள்ள பேசுறாரு. அவர் எதுல உதித்தாரு? எதுல பிறந்தாரு? எப்படி பிறந்தாரு? பரிசுத்த ஆவியில கற்பம் தரித்தவர் அவரு. அம்மா வயிற்றுல. அவங்க அம்மாவுக்கு எல்லாம் அதிகாரமே இருக்கு, மகனுக்கு எல்லாம் சொல்லவோ கண்டிக்கவோ திருத்தவோ எல்லாமே இருக்கு. ஆனா அவர் பாருங்க, அவங்கிட்ட சொல்றாரு, உனக்கு எனக்கு என்ன ஸ்திரிய, ஏன் இது என்கிட்ட சொல்ற? என்னோட நேரம் இன்னும் வரல, வேலை இன்னும் வரல. அதுக்கு முன்னே கர்த்தர் ஊழியம் செஞ்சாரா இல்லையா? 30 வயசு ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சு. ஞானஸ்நானம் எடுத்துட்டாரு. ஊழியங்களே எப்படி ஊழியம் செய்யறாருன்னா, சீசர்கள் எல்லாம் வந்து சந்திக்கிறாரு, தெரிந்து கொள்றார் எல்லாரையும். இப்ப 12 சீசர்கள் அவர் கூட இருக்காங்க. அந்த கல்யாண வீட்டுக்கு அவர் போயிருக்காரு. அவர் வந்து இந்த மாதிரி அற்புதம் என்ன செய்யல, விளங்குதுங்களா? இது வந்து அவர் வாழ்க்கையில வந்து இந்த அற்புதமான காரியம் ஃபர்ஸ்ட் டைம். இந்த கானா ஒரு திருமணம் வந்து, அப்ப அவங்க அம்மா அப்படி சொன்னா, அவங்க அம்மாவுக்கு இப்படி சொல்றாரு, உனக்கு எனக்கு என்ன ஸ்ரீய, என் வேலை என்ன வரலன்ட்டாரு. அப்ப அது ஆவியில பேசினார் அந்த காரியத்தை. அப்ப அவங்க அம்மா பாருங்க, கீழே எப்படி அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவங்க அம்மா பாருங்க, என்னடா இப்படி சொல்ற, நீ ஒரு தேவ மனுஷன் தானே, நீ கர்த்தரால கொடுக்கப்பட்ட ஒரு பிள்ளை தானே, இப்ப ஒரு குறைவு பட்டுருச்ச, நீ ஒரு உதவி செய்ய வேண்டியதானடா, ஜெபிடா, இந்த வீட்டு அவமானம் வராதபடி பாருடா அப்படின்னு அவங்க அம்மா ஒரு வார்த்தை கூட அவர்கிட்ட பேசவே இல்லை. இதுதான் நம்ம அம்மாவா இருந்தா என்ன செஞ்சிருப்பான்? என்னடா இப்படி பேசுற, உன்னால்தான் முடியுமே, ஆண்டவன் பரிசுத்த ஆவியில உனக்கு கொடுத்தவர் தானே, உன்னால முடியும்டா, செய்யடா, ஒரு ஜபம் பண்ணுடா, அந்த அந்த பாத்திரம் நிறையும்படி அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அவங்க அம்மா பாருங்க, அவர் நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு நேரம் இந்த பிள்ளை வளரும் போது எல்லாம் கண்காணித்து கவனித்து ஆண்டவர் சொன்ன வார்த்தையின் பிரகாரம் இந்த பிள்ளையை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் வேலைக்காரர்களை கூப்பிட்டு சொல்றாங்க, அவர் என்ன செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்க. அவர் என்ன
செய்ய சொல்றாரோ அதை செய்யுங்க அப்படின்னு அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்லிட்டு அவங்க அம்மா போயிட்டாங்க. கீழப்படி. யூதர் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஆமேன். யூதர்கள் வீட்டுக்கு நம்ம போனோம்னா இந்த ஜாடி வச்சிருப்பாங்க, ஜாடி வரிசையா வச்சிருப்பாங்க. கற்சாடிகளை 6 கற்சாடிகள் வைத்திருக்கிறாங்க அந்த வீட்டுல, அந்த திருமண வீட்டுல, அந்த வாசப்படிக்கு முன்னுக்கு. ஏன் சொல்லுங்க பாப்பா, ஏன் அந்த 6 கற்சாடி அங்க வச்சிருக்காங்க? கால் கழுவிட்டு தான் போகணும் அந்த மண்டபத்துக்குள்ள. சும்மா ஏன்னா தானே ஓடக்கூடாது தேவ பிள்ளைங்க. ஆனா நீங்க பார்த்துருக்கீங்களா, இஸ்லாம்காரங்க பார்த்தீங்களா, இந்த தொழுகைக்கு போறதுக்கு முன்னுக்கு எல்லாம் கழுவிட்டு தான் போவாங்க. அப்போ அந்த 6 கற்சாடி அங்க வச்சிருந்து அவங்க வரவங்க தண்ணி மொண்டு காலை ஊற்றி கழுவிட்டு போவாங்க. அப்போ அந்த கல்யாணத்துக்கு அவ்வளவு பேர் வந்திருப்பாங்க, அவ்வளவு பேர் அழைச்சிருப்பாங்க. நல்லா ஒரு யூகித்து பாருங்க. இப்போ இயேசு சொல்றாரு, அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அப்ப அவங்க தாய்க்கு தெரியும் அவங்க மகன் என்ன செய்ய போறாரு, அவரோட டைம் வந்துருச்சா இல்லையா எல்லாம் அவங்களுக்கு தெரியும். தாய்க்கு அவங்களும் ஒரு ஜெபிக்கிற மனுஷன் தானே, மகனை குறித்து எல்லாம் தெரியும் தானே. அப்போ யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்று 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகளை அங்கே வைத்திருந்தார்களாம், சுத்திகரிப்புக்காக வேண்டி கழுவுறதுக்கு கொள்றதுக்கு பண்ணிட்டு போறதுக்குள்ளுக்கு. அப்போ அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முன்பு இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். கால் கழுவுற தண்ணிங்க அந்த ஜாடி. ஆற்றால் நீங்க என்னத்தான் நீங்க சிறப்பா சந்தோஷமா ஆச்சரியத்தோட வாழ்ந்தாலும், யாரா வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது ஏதோ காரியங்களை பார்த்துட்டாங்கன்னா, ஏதோ ஒரு அவங்களுக்கு பிடிக்காத காரியம் ஏதோ ஒரு நம்ம வீட்டுக்குள்ள இருந்துச்சுன்னாங்க, ஐயோ அடுத்து நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. ஏங்க மனுஷாளுங்க, மனிதனுக்குள்ள செத்ததுதான், திரும்ப எழுந்திருக்க மாட்டான். அப்படியேப்பட்ட நம்மளுடைய மனுஷ ஜாதிகள் அதை பார்த்துட்டு ஐயோ அவங்க வீட்டுக்கு போனா ஐயோ அசிங்கமா இருக்கு, காலை வைக்க முடியல, போவேணாம், நம்ம இப்படியே போயிட்டு அங்க இருந்து அவங்க வர வச்சு பார்த்து பேசி சந்திச்சுட்டு இப்படியே வந்தாலும் அங்கோ அந்த வீட்டுக்குள்ள போட்டா காலை வைக்க அப்படித்தானங்க செய்யறாங்க. மனிதர்லாம் மேல் தோற்றத்தை பார்க்கிறவங்க, கர்த்தர் உள்ளானவைகளை பார்க்கிறவர். அப்ப பாருங்க, அந்த கால் கழுவக்கூடிய அந்த ஜாடியில போய் தண்ணீரை நிரப்ப சொல்றாரு. அந்த வேலைக்காரர்கள் ஒரு வாரத்தையும் சொல்ல, என்ன ஆண்டவர போய் இந்த கால் கழுவுற தண்ணி ஜாடியா இருக்குது, இதை போய் நிரப்ப சொல்றீங்க. சரி தண்ணீரை நிரப்பிட்டோம், தண்ணீரை கொண்டு போய் கொடுத்தாக்கா என்ன சொல்ல மாட்டானுங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் என்னது, என்ன வைக்கணும், என்ன ஸ்பெஷல் அவங்களுக்கு, திராட்சை ரசம் தான் அவங்களுக்கு மெயின். நீங்க தண்ணி வச்சுனா காரி துப்பிட மாட்டானுங்க அப்படின்னு கூட ஒண்ணு கேட்கல. ஏசுக்கிட்டா எவ்வளவு கேள்வி பாருங்க. உனக்கு நம்ம ஒண்ணு சொன்னா 10 பேசிடுறாங்க, நம்ம வாய் அடிச்சு விடுறாங்க. ஏசு பாருங்க, அவர் சொன்ன வார்த்தை அப்படியே அது ஜனங்கள் கேட்டாங்க. போய் விறுவிறுன்னு தண்ணியை மொண்டு 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 அந்த 6 ஜாடியை நிரப்பிட்டாங்க. நிரப்பிட்ட பின்னால் ஆண்டவர் சொல்றாரு, 8வது வாசகம் படி, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். இயேசு சொல்றாரு, சரி நிரப்பிட்டீங்களா, ஓகே நிரப்பிட்டோம் ஆண்டவர, நிரப்பிட்டோம் ஐயா போதகர. சரி இப்ப என்ன செய்யுங்க, அந்த தண்ணீரை மொண்டு கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரங்கிட்ட கொடுங்க. எப்படிங்க,
இயேசு வந்துங்க லேசானவர் எதுவும் நினைச்சிடாதீங்க. ஐயா அந்த இயேசுவா அவன் அழகாக கும்பிடுறான், வெள்ளக்காக கும்பிடுற சாமி. எங்களுக்கு என்னென்னலாம் இருக்குது பந்தாவா? எங்க சாமியில அவ்வளவு டாப்பா இருக்கு. பயங்கரமா வடிச்சு வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்தாலும் அதுதான் தெய்வம் நினைச்சு நாங்களாம் வணங்கிக்கிட்டு இருக்கோம். அவர் தான் முடியுமா? இதென்ன அந்த ஏசு 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 வெள்ளக்காரங்க சாமிங்க, இதெல்லாம் எதுவும் சொல்லாதீங்க. ஏசு அப்படியேப்பட்டவர் இல்ல, வெள்ளக்காரனுக்காக அவர் வரல. உலகத்துல வந்த எல்லாருக்காகவும் இயேசு வந்தாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்துல வந்த எல்லாருக்கும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாய் கர்த்தர் வந்தாரு. நீ இயேசு உனக்கு இல்லைன்னா நீ இருள தான் வாழ்ந்துட்டு இருக்க என்பதை புரிஞ்சுக்கோ. எப்படி இயேசு வாழ்க்கையில இல்லை, நீ அவர் அவரை தெய்வமா நீ ஏற்றுக்கொள்ளலைன்னா நீ இருள தான் இருக்கிற. நீ வழிபடுறதெல்லாம் நத்திங் எனிதிங் cannot help you. அதெல்லாம் உனக்கு உதவி செய்யாது. இயேசு தான் அதுக்கு அதிகாரி. கர்த்தர் இயேசு அதுக்குன்னு தான் தெரிஞ்சு கொண்டார். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் போய் நீ என்ன செய்ய, அவங்க கட்டெல்லாம் அறுத்து, பாவ கட்டுகளை அறுத்து, சாப கட்டுகளாம் நீக்கி அவங்க என்னுடைய வார்த்தையில நீதியில நடக்க சொல்லி நீதிமான்களாய் அவர்களை மாற்று, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அவங்களுக்கு சொல்லி அவங்க ராஜ்யத்தின் புத்திரியாய் மாற்று இந்த உலகத்தில் இருக்கிறவங்களன்னு சொல்லித்தான் இயேசு அங்க அனுப்புனது. இயேசு ஒரு தாய் வயிற்றுல பிறந்து வந்தது. அப்படியாப்பட்ட இயேசுவை நாங்க சொன்னா, நான் ஹாஸ்பிட்டல் ஊழியத்துக்கு போயிருக்கிறேன், போய் சொல்ல ஆர்வமா ஓடுவேன். அங்க ஒரு ஆளு விசுவாசம் இருந்தாலும் அந்த ஊழியத்தை நம்ம போகும்போது அந்த அறையை திறந்துட்டு ஒரு 2 பேர் பெட் இருக்கும். நான் நேரம் போறேன், தமிழ்நாடு ஒரு ஆள் இருக்கிறாரு. இப்போ அவர்கிட்ட சுவிசேஷத்தை சொல்றதுக்கு போயிருங்க, இயேசு பத்தி அங்க சொல்ல வராதிங்கன்றான். பாரி ஆயிப்போச்சு. ஏன்னா நான் ஆர்வமா போனேன், அவர் போய் சொல்லி அவர் விடுதலை ஆக்கும் இயேசுவை பத்தி சொல்லு. ஆனா அந்த ஆளு நாங்க பார்க்கும்போது பாருங்க, அந்த குள்ள இருக்க அந்த ஆவி, அந்த பிசாசு என்ன செய்து வராது வேணாம், நீங்க போங்க மூஞ்ச கூட பார்க்காம அப்படி பேச செஞ்சாலும் நான் வெளியே வந்துட்டேன். நான் என்ன செய்யுது, கர்த்தர் நல்லவர் பாருங்க. ஆனா எங்க இயேசு நாங்களாம் ஐயோ அன்றே சோத்திரம் உங்களை தெய்வமாய் கொண்டதுன்னு நாங்க எத்தனை பாக்கியம் செஞ்சிருக்கோம். ஒரு தெய்வமா கொண்டதில்லை, எத்தனை பாக்கியம் செஞ்சிருக்கோம். என் வீட்டுக்கு ஒரு அவமானத்தை வர்றதே உங்களால தாங்க முடியாது. நீங்க அப்படியேப்பட்டவர். எனக்கு ஒருத்தர் எழுத்து நின்று எதிர்த்து செஞ்சானா உங்களுக்கு தாங்க முடியாது. அவனை முறியடிச்சிருவீங்க, இல்லாம ஆக்கிருவீங்க. எதிரின் சூழ்ச்சிகளை கர்த்தர் அழிச்சிருவாருங்க. என்னமோ சாதாரணமா தேவ பிள்ளைங்க யாருமே நினைக்க கூடாதுங்க, விசேஷமானவங்க தேவ பிள்ளைங்க. அந்த அன்பை எல்லாருக்கும் ஆண்டவர் சொல்றாரு, நான் கிறிஸ்து, நான் உங்களை ரட்சிக்கத்தான் வந்தேன். ஏன்னா உங்க ஆத்மா கட்டப்பட்டு கிடக்கிற பிசாசுனால இருள் உங்களை அண்டிக்கிட்டு இருக்குது. அந்த இருளெல்லாம் நீக்கத்தான் நான் வந்திருக்கேன். இல்லைன்னா நீ இருளான உலகத்தில் இருளா கிடைஞ்சுன்னா நாளைக்கு உனக்கு மரணம் வந்துச்சுன்னா நீ அந்த இருளுக்குள்ளேயே எங்க போவ, நரகத்துக்கு போயிடுவ. அவனை தப்பி வைக்க முடியாது. அப்புறம் நீ என்னத்தான் கூப்பிட்டாலும் நாங்க வர முடியாது. இது இப்போ சான்ஸ். ஒரு பாட்டு படிச்சேன், பாட்டு என்ன பாட்டு, வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசுவண்டை, வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பதும் ஏன், வாழ்நாளை எல்லாம் வீணாலாய் வருத்தத்தோடு கழிப்பதும் ஏன், வந்தவர் பாதம் சரணடைந்தார் வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வா. அந்த பாட்டு நேத்தெல்லாம் எனக்கு ஆவியில் ஆன்றதா இருதயத்துல பாடிக்கிட்டே இருக்கு. அந்த பாடல், அந்த பாட்டை நான் ரொம்ப நாள் ஆச்சு பாடி. ஆனா நேற்று எனக்கு அந்த இருதயத்தில் அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே. அருமையான பாட்டு பார்த்தீங்களா? அழைக்கிறார் தான் தருணம். இந்த சந்தர்ப்பத்தை விட்டுறாதீங்க. ஏன் வாழ்நாள் எல்லாம் வீணால ஆக்கிட்டு இருக்கிற? வந்தவர் பார்த்து நீ சரண் அடைந்தா வாழ்வித்து உன்னை சேர்த்து கொள்வேன்றாரு. எவ்வளவு அருமையான ஒரு பாட்டு. ஆவியில் அதே தான் படிச்சுக்கிட்டே வந்துகிட்டே இருக்கு.
அதனால்தான் இன்னைக்கு முத பாட்டு அந்த பாட்டை நான் படிச்சேன் தெரியுங்களா. சோ கர்த்தர் அப்படி ஜனங்க மேல இரக்கம் வைத்து அவங்களுக்கு ஒரு சேதம் வராதபடி, ஒரு பலவீனம் அவங்களை தாக்க விடாதபடி, ஒரு அவமானம் அவங்களுக்கு வராதபடி, ஒரு மரணம் அவங்களுக்கு வராதபடி அவங்கள நித்திய நித்திரை தான் கொடுத்துருக்கிறாரு, மரணத்தை கொடுக்கல தேவன். அப்படியாப்பட்டவர். சோ பாருங்க, அவர் சொல்றாரு, சரி நினைச்சிட்டீங்களா, தண்ணியை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட கொடுங்க அப்படின்றாரு. அவர்கள் கொண்டு போனார்கள். 9வது வசனம் படி. அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். பாருங்க, உங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி வந்துச்சு. தண்ணியை மொண்டு ஊத்தனவங்களுக்கு தான் தெரியும் அது தண்ணி தான் நான் மொண்டு ஊற்றணும். அது மொண்டு கொண்டு போய் விசாரிப்புக்கார கையில கொடுக்கும்போது அது சாணிக்கான திராட்சை ரசமாய் கர்த்தர் கொடுத்தாருங்க. யாரு கொடுத்தா? இயேசு கொடுத்தாரு. இயேசு அந்த தண்ணியை திராட்சை ரசமாய், சாணிக்கான திராட்சை ரசமாய், ஃபர்ஸ்ட் கிளாஸ் திராட்சை ரசமாய் அதை ஜனங்கள் அருந்தும்படி அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் நம் இயேசு. உன் வாழ்க்கையில என்ன கசப்பு இருக்கா? உனக்கு என்ன இருள் இருக்கா? உனக்கு என்ன தடை இருக்கா? கர்த்தரை நோக்கி நீ கூப்பிடு. கர்த்தரின் விடுதலை கொடுக்க வல்லவர். விளங்குதுங்களாங்க? எந்த மனுஷனை நம்பாத, நத்திக்கு அவனை நம்ப கூடாது. மனுஷ ஜாதிகளை நம்புறதுக்கு அவன் நம்பத்தக்கவன் கிடையாதுன்னு தான் வேதம் சொல்லுது. மனுஷனை நம்புவதற்கு அவன் நம்பத்தக்கவன் அல்ல. ஆனா இயேசுவை நம்பு. அவரே நம்பத்தக்கவர். தலைமுறைக்கும் இயேசு தாங்க நம்பத்தக்கவர். அவரை நம்பினீங்கன்னா ஒரு சேதம் உனக்கு வராது. அவரை நம்பி, ஆண்டவரே நீ என்னோடு இருக்கிறீர் ஐயா, நான் உன்னை நேசிக்கிறேன், நீர் என்னை நேசிக்கிறீர், நான் உம்முடையவள், நீர் என்னுடையவள் அப்படின்னு அறிக்கை செய்து நீங்க கர்த்தருக்குள்ள நீங்க உங்க வாழ்க்கைய கற்றுங்க. பாருங்க உங்க வாழ்க்கையில என்ன அதிசயம் அற்புதம் நடக்கும் என்பதை சரிங்களா. அந்த சிறைச்சாலையில பவுல் அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது அங்க ஒரு அவங்க அந்த அடிச்சாங்கள, அடிச்சு ரொம்ப நோக வைத்து சிறைச்சாலையில அடிச்சு கட்டிட்டானுங்க. எல்லாம் கால் கையெல்லாம் கட்டி சிறைச்சாலையில அவங்களை அப்படியே விடுதல் எல்லாம் அப்படியே படுத்து கிடக்கணும், அப்படியே தொங்க வச்சிருக்கானுங்களாம். ஆனா அந்த வலி வேதனையில கூட அவங்க என்ன செஞ்சாங்களாம், கர்த்தரை வைராக்கியமா துதித்து பாடினாங்களாம். பாடி பாடி ஆண்ட நோக்கி ஜெபித்தது கட்டளையா அந்த காவலில தொங்க கிடந்த அந்த மனுஷர்கள் யார கூப்பிட்டாங்க? இயேசுவை தாங்க துதித்தாங்க. துதிக்க துதிக்க கர்த்தர் சும்மா இருந்தாருங்களா? ஜெயிலுன்னா அப்படிப்பட்ட ஜெயிலு. இவங்க பயங்கரமான ஆள். ஏற்கனவே பேதுரு தப்பிச்சு போயிட்டாரு, ஜெயிலுக்குள்ள போட்ட பேதுரு. இவனு எங்க தப்பிச்சிருவானு பயங்கர காவலெல்லாம் வச்சிருந்தாங்களாம். கேட்டுலாம் அப்படிப்பட்ட கேட்டு. துதிக்க துதிக்க என்ன தெரியுமாங்க நடந்திருக்கு? கேட்டெல்லாம் உடஞ்சிருச்சுங்க. அவங்க கட்டு போட்டு வச்சிருந்தாங்களா, அவங்க தொங்க வச்சா எல்லாம் கட்ட அறுதுட்டாரு இயேசு. இயேசு என்ன நினைக்கிறீங்க? சாதாரணமா நினைச்சிருக்கிறீங்களா? அன்னைக்கு உள்ள மனுஷன் மாதிரி மனுஷரை நம்பினீங்க என்னைக்கு உங்களை கைவிடுவா, தோல்விதான் அவங்க வாழ்க்கையில. கர்த்தரை நம்புங்க, அவரு தான் நம்மளுக்கு வெற்றி ஜெயமும் கொடுக்கிறவர். கட்டெல்லாம் அறுத்து விட்டுட்டாங்க. என்ன செஞ்சாங்க? இவனுங்களும் அப்படியே போய் அங்க பதுங்கிருக்காங்க. இப்ப ஜெயில் கைதி என்ன செஞ்சிருக்கிறான் பார்த்தா எல்லாம் அடிச்சு நொறுக்கி தள்ளி போயிட்டானுங்க எல்லாரும். ஐயோ என்ன வேற பயங்கரமான காவலில் வச்சிருந்தாங்களே, இப்ப எல்லாம் உடஞ்செல்லாம் ஓடிட்டானுங்க, நான் என்னையும் சாவ அடிச்சிருவானுங்க, நான் எல்லாத்தையும் விட்டுட்டேன்னு சொல்லி இவன் போய் என்ன செய்யறான், தற்கொலை பண்ணி கொள்றதுக்கு அவன் ஆயுதங்கள் எடுக்க போயிட்டான். போகும்போது சொல்றாங்க, இரு பவுல் சொல்ற குடும்பம் அந்த கூட்டங்களாம், இரு ஜெயிலரா இரு, ஏன் அதுக்குள்ள ஒன்னு சாகடிக்க, நாங்க இங்கதான் இருக்கிறோம், நாங்க போல, எல்லாம் கட்டெல்லாம் அறுந்துருச்சு, ஆனா நாங்க போல. ஐயோ அவனுக்கு பார்த்தோன்னு உயிர் வந்துருச்சு, போன உயிர். ஐயோ நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்ன்றான். நீங்களாம்
இப்படியாப்பட்ட ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்து கூட போகாம இங்க இருந்தீங்களே, இல்லைன்னா நான் நேரம் செத்துருப்பேன். என் உயிரை காப்பாத்துனீங்களே, ஐயோ நான் உங்களை போல ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்கிறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்பொழுது நீ வீட்டாரா ரட்சிக்கப்படுவீர்கள். விசுவாசி அவரை. உலகத்தில் இருக்க எல்லா மக்களுக்கும் தான் அங்க பேசிட்டு இருக்கேன். என்னுடைய யூடியூப்ல இருக்கிற எல்லாருக்காக நான் சொல்றேன். வேற எதுவுமே நத்திங்க. இயேசு மாத்திரதாங்க அந்த உண்மையான தெய்வம், நம்மளை ரட்சிக்க வந்தவர், நமக்காக சிலுவையில் அறைய கொடுத்தவர், ரத்த சிந்தினவர், ஜீவனை கொடுத்தவர், நம்மள ரத்தத்தால் பாவங்களை கழுவினார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து நம்மளோட தாங்க இருக்கிறாரு. அந்த இயேசு தாங்க எல்லாவற்றிலும் மேலானவர். அவரை நீங்க நம்புங்க, விசுவாசிங்க, பிழைப்பீங்க. ஸோ அந்த தண்ணி அவன் வந்து என்ன செய்யறான், அந்த பந்தி விசாரிப்புக்காரன் ஊற்றி குடிச்சு வச்சிருக்கான், குடிச்சிருக்கான் எல்லாத்துக்கும். சோழிக்கா இருக்கிறான். திராட்சை ரசம் ஆரம்பத்துல விருந்துல இருந்த அந்த திராட்சை ரசம் அவ்வளவு ருசியா இருக்கும். முதல்ல வந்து பியூரா வைப்பாங்க. எல்லாமே கல்யாணத்துல நம்மளும் பார்த்துருக்கோம். நம்ம கல்யாணங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜனங்களும் கூட வந்து சாப்பாடுலாம் கொஞ்சம் அங்க என்ன மிக்ஸ் ஆயிரும். என்ன மிக்ஸ் ஆகும், தண்ணி ஊற்றிடுவாங்க, கறிங்கள்ல எல்லாத்துலயும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. அது ருசி குறைஞ்சிரும். இப்போதான் அப்போ இவங்க வீட்டுல திராட்சை ரசம் முடிய டைம் வந்துருச்சு. அவர் என்ன செய்வார், அந்த தண்ணியை திராட்சை ரசமாய் மாற்றினது. என்ன மாதிரி திராட்சை ரசங்க, சும்மா அற்பமான திராட்சை ரசமா, சோழிக்கான திராட்சை ரசமா. அவன் சொல்றான், ஐயோ, அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்தாராம். அவருக்கு தெரியாது எப்படி நடந்துச்சு. அந்த மணவாளனை அழைத்தவர் சொல்றாரு, படி, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். எல்லா கல்யாணத்திலும் எல்லா விருந்திலையும் சோலை, ஆனா பந்திக்கு முந்திக்கோ படைக்கு பிந்திக்கோன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. பந்திக்கு முந்திக்கணும், இல்லைன்னா பிந்தி என்னன்னா உடனே கிடைக்காது, ருசி இருக்காது. அதனால அவன் சொல்றான், ஐயோ இவ்வளோ ஜனம் வந்து சாப்பிட்டு அந்த திராட்சை ரசம் இன்னும் அந்த பியூரான ரசமா எங்களுக்கு கொடுத்துருக்கிறீங்களே, மணவாளன் வந்து எப்படி இப்படி ஜனம் சாப்பிட்டு கூட இன்னும் திராட்சை ரசம் பியூராவே இருக்கே அப்படின்னு அந்த பந்தி விசாரிப்புக்கார அந்த காரியத்தை கண்டு கேட்டு சந்தோஷம் அடைஞ்சான். படி கடைசியா, இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். ஆமே, நான் சொன்னேன் நானே, அவர் அற்புதம் செய்தது ஃபர்ஸ்ட் இந்த அற்புதம். அப்போ இவ்விதமா இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து, எனக்கு கல்யாணம் நடந்துச்சு கானாட்சி திருச்சாபையில் தான் எனக்கு திருமணமே நடந்துச்சு. தெரியுங்களா? கானா திருச்சாபை எங்க இருக்கு தெரியுமா? இந்த ஏரியால உனக்கு தெரியும், உன்னை காமிச்சிட்டு பிளான்டான்ல இருக்கியா ஒரு கானா சைனீஸ் சபை. ஏன்னா எங்க சபை வந்து இந்த சைனீஸுக்கு நிமித்தமா வந்து தமிழ் சபை தான். அப்போ அதில் நான் திருமணம் பண்ணும்போது என் கல்யாணம் வந்து மெயினாக அந்த கானா திருச்சபையில் தான் திருமணம் நடந்துச்சு. அவங்க சைனீஸ் சபைங்க, சைனீஸ் பாஸ்டர் தான் எனக்கு கல்யாணமே பண்ணி வச்சது. சைனீஸ் பாஸ்டர் தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சவர். அந்த கானா திருச்சபையில் தான் எனக்கு கல்யாணம் நடந்தது. கானான்னு எனக்கு ஞாபகம் வச்சு நல்லா சொன்னேன். அப்போ அவர் வந்து இந்த கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீசர்கள் அவரிடத்துல விசுவாசம் வைத்தார்கள். எப்படியாப்பட்ட அதிசயம் செய்திருக்காரு. ஏங்க, நம்ம கூட இருக்கிறது யாராவது இப்படியே செஞ்சா நம்ம என்னங்க செய்வோம்? ஐயோ அவங்க தான் எல்லான்னு அவங்க காலில் விழுந்துரும் தானே. அப்படிதான் அங்கேயும் அந்த நாள்ல அந்த தண்ணீரை சோழிக்கான திராட்சை ரசமாய் மாற்றின கர்த்தர் மேல விசுவாசம் வைத்தாங்க. அப்படி மகிமை அங்க வெளிப்பட்டுச்சுங்க. அந்த மாதிரி தாங்க கர்த்தரை விசுவாசித்து அவர் வார்த்தைகளை பிடித்து கொள்ளுகிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த அற்புதத்தை என்ன விசுவாசிக்கிறவன் என்னிலும் அதிகமாகவே செய்வான்றல. அப்போ அந்த விசுவாசத்துல கர்த்தர் என்ன காரியங்களை நம்ம கிட்ட செய்யறாருங்க. அந்த மெய்யான விசுவாசம் நம்ம ஆண்டருக்குள்ள வைக்கணுங்க. கர்த்தரை விட இன்னும் அதிகமான அந்த பாஸ்டர் வந்தாரு போன வாரம், பஞ்சாபி பாஸ்டர் என்ன சிங், ரவீந்தர் சிங்.
அவர் பார்த்தீங்களா, பார்த்தோன்னே எல்லாம் சொல்றாரு. ஐயா அவனுக்கு சொல்லிட்டு சொன்னேன், எனக்கு கால் வலி நான் யார்ட்டும் சொல்லலை, ஆனா அவர் கரெக்டா சொல்லிட்டாருன்னு சொன்னையா. வாங்க அவனுங்க நின்று பார்த்துக்கிட்டு எல்லாருக்கும் என்னென்ன குறை, அம்மாவை சீக்கிரம் சட்டை சொல்லிட்டாரு. அப்படிதான் எல்லா குறைக்கும் வெளிப்படுச்சு. அது ஆவியானவர் நமக்குள்ள இருந்தாருன்னா பளிச்சுன்னு ஆவியாருடைய கண்கள் தான் நம்மளுக்கு இருக்கும். பார்க்கும்போது வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம், வீட்டில் எல்லாம் அந்த கெட்ட ஆவிங்க நிறைய இருக்கு, அம்மா உயிரை பாதிக்கிறதுக்கு ரொம்ப ஏவுதலான காரியங்கள்லாம் இருக்கு, உனக்கு கூட அந்த காரியம்லாம் இருக்குன்னு கர்ஸ் பண்ணாரா? எங்க விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடுங்க. என் வாழ்க்கையில நான் விசுவாசத்தாங்க இது வரைக்கும் வந்திருக்கேன். நான் எந்த மனுஷனை நம்பியோ யாருக்கிட்ட நம்பியோ இல்லை இவங்க எனக்கு எதை செஞ்சிருவாங்க அவங்க எனக்கு செஞ்சிருவாங்கன்னு எந்த நம்பிக்கையோ இல்லைங்க. நான் இயேசுதான் அன்னாடு அதிகாலை எழுந்து நான் ராத்திரில தூங்கவே இல்லை. என்ன நினைக்கிறீங்களோ தெரியாது. நைட்டு எனக்கு தூக்கமே வரல. நான் ரொம்ப ஜாம் பண்ணிக்கிட்டு தியானம் பண்ணிக்கிட்டு ஆண்டரோட பேசிக்கிட்டே தான் இருந்தேன். நைட்டுலாம் தூக்கமே வரல எனக்கு. கண்ணுல இறுக்கி போர்வை இழுத்து போத்துல தூக்கமே வரல எனக்கு. விடிய முழிச்சுட்டு தான் நான் இருந்தேன். ஆனா என் ஆண்டவர் எப்படியாப்பட்டவர் என்பதை இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு பார்த்தீங்களா. அதனால இயேசு அற்பமாலாம் நினைக்காதீங்க பிளீஸ் ஜனங்களே. அவர் தாங்க எல்லாமே உங்களுக்கு செய்யறவரு. மற்றவெல்லாம் நம்பினுங்க குழிதான் போகணும், சுடுகாடு தான் போகணும், நரகம் தான் போகணும். அதான் நான் முடிவு. அதே நான் சொல்றேன், நான் இயேசுவை நம்புங்க. உங்க ஜீவன் அவர் உயிர்ப்பித்து புதுப்பித்து உங்களை ஒவ்வொரு நாளும் புதிய புதிய காரியங்களுக்கு செஞ்சு உங்களை நடத்துவார். அந்த நல்ல தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லுவோம். நன்றி ஆண்டவரே, நாமத்தை நாங்க உயர்த்துகிறோம் ஐயா. முந்தினோரும் நீர் பிந்தினோரும் நீர் ஆண்டவரே, அல்பா நீர் ஒமேகா நீர் ஆதி நீர் அந்த நீரானவர். உமால் எல்லாமே செய்யக்கூடும் ஐயா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீங்க சொன்னீங்க அந்த மார்த்தாள்கிட்ட, விசுவாசமா இரு தேவனுடைய மகிமை காண்பா, அவிசுவாசமா பேசாத. நீங்க நாங்க விசுவாசிக்கும்போது 4 நாள் செத்தவங்க கூட கர்த்தர் உயிரோட எழுப்பின தேவன். அன்றைய அப்படியா எங்க வாழ்க்கையில் அநேக காரியங்களை நீங்க செய்திருக்கிறீங்க ஐயா. நீங்க தான் அந்த மெய்யான தேவன் என்பதை நாங்க ஐயா ருசித்து, கர்த்தர் நல்லவர் ருசித்து ஆண்டவரே அப்பா நாங்க இந்த வார்த்தையை கொடுக்கிறோம். எல்லாரும் உங்களை ருசிக்க முடியாது. கர்த்தர் கிருபை செய்க. நீர் நல்லவர், நீ வல்லவர், உண்மைக்கு நிகரான வேறு தெய்வம் கிடையாது. நாமத்தை நாங்கள் ஐயா நன்றி செலுத்தி ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமீன் 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 ஆமீன். சோத்திரம். நன்றி ஆண்டவரே.